நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிற வாழ்க்கை தான். செட்டில் டவுன் லைஃப்னு ஒருபோதும் நினைக்க கூட. நம்ம செட்டில் ஆக வேண்டிய ஒரே இடம் எங்க இருக்கு? பிலிப்பியர் வாசிக்கிற நம்முடைய குடியிருப்போ அல்லேலூயா, அந்த குடியிருப்பை தான் வாஞ்சிக்கிறோம். படிச்சு வேலை பாருங்க, அந்த செட்டில் சொல்லல. அது உங்களுக்கு கர்த்தர் தருவார், நல்ல ஊதியம் தருவார், உயர்வை தருவார், கனத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா இதுதான் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் மேன்மை என்ன செஞ்சிருவோம்? கிடைக்காம போயிருது. இந்த லோத் எதை நம்பிட்டான்? இதை நம்பிட்டான். உடனே என்ன செஞ்சான்? இப்ப கண்ணில் பார்க்கறான். எது பார்வைக்கு? கர்த்தருடைய தோட்டத்தை போல செழிப்பாரு. ஆனா வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அது ரொம்ப மோசமான இடமா, பாவம் நடக்கிற இடமா, அசுத்தங்களை நடப்பிக்கிற இடமா மாறிடுச்சு. அங்க போய் தன்னுடைய பார்வையை நம்பி போனனால முடிவு என்ன? கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிக்கும் போது தூதர்களை அனுப்பி இவரை தப்பித்துக்கொள் என்று சொல்றாரு. இவர் கிளம்பி போனாலும் இவருடைய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, பெட்டர் ஹாஃப்பாங்க. பெட்டர் ஹாஃப் பாதி சரிதான். யாரு? அந்த அம்மா. அவங்களுக்கு அந்த இதை விட முடியல, மண் வாசனை விட முடியல. திரும்பி பார்த்து அவங்க வாழ்க்கை அங்கேயே ஊத்துனா இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு. எதை நம்பினால? கர்த்தரை நம்பி ஆரம்பிச்சான், இடையில இந்த கண்களை நம்பினான். அசல சொல்லுது, கண்களை கர்த்தர் மீது நோக்கி இருக்கும். அல்லேலூயா. எபிரேயர் 12 வாசிக்க 1 வசனம். ஆமென். நம்முடைய கண்கள் கர்த்தரை பார்த்து நோக்கி, இயேசுவையே நோக்கி ஓட வேண்டும். ஆகவே இந்த பார்வையை நம்பி வாழாதீங்க, விசுவாசித்து நடக்கணும். முடிவு ரொம்ப பரிதாபமாக மோசமாக இருந்தது.